இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணக்கு அழகு 1 பயிற்சி 1 2 கணக்குகள் 5 மற்றும் 6வது கணக்குக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம். 5வது கணக்கு முழுக்களின் பெருக்கல். ரைட்டாமா? அப்போ முழுக்களின் பெருக்கல் போகும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் ஒரே விதி. அதாவது ப்ளஸ்ஸையும் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ ப்ளஸ், மைனஸையும் பெருக்கினாலோ வகுத்தாலோ ப்ளஸ் தான் வரும். இதே ப்ளஸ்ஸையும் மைனஸையுமோ அல்லது மைனஸையும் ப்ளஸ்ஸையுமோ பெருக்கினாலும் சரி வகுத்தாலும் சரி என்னதான் வரும்? மைனஸ். இதை நம்ம சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, ஒரே குறினா ப்ளஸ்னாலும் ப்ளஸ்ஸு, மைனஸ்னாலும் ப்ளஸ்ஸு, மாறுபட்ட குறினா மைனஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கணக்கு போடலாம். இப்போ 4வது கணக்கு என்னடா கொடுத்துருக்குது? 5வது கணக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா? 5ல் 1 -9 நான் தனியாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கொடுத்துருக்காங்களம்மா. 1 3 3 9. இங்கே ஓர் 11னா 1 ஓடுவோம். -11 இருக்கிறனால ஓர் 11 -11. இங்கே பாரு 13ல் ஓர் 11 போக மீதி 2 இருக்குமா. இங்கே வரும்போது என்ன? 22ல் 2 11 22 போட்டுறோமாம்மா. இனி என்ன பண்ணுறேன்னா, ஓர் 3 நான் 3 12. அதாவது இந்த கிராஸாவோ மேலேங்கிலையுமே ஒரு பகுதியையும் ஒரு தொகுதியும் தான் அடிக்கணும். அப்போ அடித்தது போக மேலே 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? -1 இருக்குது, கீழே என்ன இருக்குது? 4. அப்போ 1 -1 பெருக்கணும்னா என்ன வரும்? -1. +1 -1 பெருக்கணும் என்ன வரும்? -1 கீழே 4, இந்த 4 1 பெருக்கணும் என்ன வரும்? 4. -1/4ன்னு சொல்லி போடணும். உங்களுடைய 2வது கணக்கு என்ன இருக்குன்னா -7/27 பெருக்கல் 24 -35. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த மைனஸையும் அடிச்சு விட்டுருங்க. அதாவது மேலே கீழே அடிச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 1 7 5 35 சுருக்கலாமாம்மா. இது 2 எதால் வகுக்கலாம்னா 3ஆல் 9 3 27 m3 24. ரைட். இனி நம்மளுக்கு பெருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, மேலே 1 8 இருக்குன்னா 8, கீழே 9 5 இருக்குன்னா 95 எவ்வளோ வருது? 45ன்னு சொல்லி விட வரும். அடுத்த கணக்கு 6வது கணக்கு வகுக்கவும் சொல்லி 3 கணக்கு கொடுத்துருக்காங்கம்மா. அப்போ வகுக்கவும் நீங்கள் நல்லா ரீகால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வகுத்தல் அப்படின்னா என்னது? தலைகளாக மாற்றி பெருக்கணும்னு அர்த்தம். 1வது கணக்கு -21/5 -7/-10. அப்போ நான் -25/21/5 எழுதிட்டு -7/-10 எழுதிட்டு வகுக்கனால போட்டாச்சு. வகுத்தலுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்? முதல் நம்பர் எதுவுமே மாறாமல் அப்படியே -21/5 போட்டு இந்த வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போட்டு இதை தலைகளாக மாற்றி போடணும். அப்போ -7/-10ங்கிறது போல் என்ன பண்ணலாம்னா 10/-7 -10/-7ன்னு போட்டு நான் கையோட இந்த மைனஸை அடிச்சிட்டேன். அடித்தோம்னா என்ன அர்த்தம்னா மைனஸை வகுத்தா ப்ளஸ் ஆகிடுது. அதுதான் கான்செப்ட். ரைட்டாப்பா? ஆமாம், ரைட். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, சுருக்க முடியுமான்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே பாரு, 1 7 3 21 இங்கே அடிச்சிருக்கேன். 1 7 ஏன் இங்கே -3 போட்டிருக்கேன்னா -21 இருக்கிறதுனால -3. இங்கே 1 5 2 10 நம்ம இங்கே மைனஸ் அடித்து விட்டோம் இல்லையா? அப்போ என்ன ஆயிடுது? 2 10ன்னு அடிச்சிட்டா. மேலே இங்கே -3 இருக்குது, 2 இருக்குது, மைனஸு இங்கே ப்ளஸ். +M இருக்குன்னா என்ன வரும்? -3 2 இருக்குன்னா என்னது? 6. இங்கே பை 1 இருக்குன்னா 1 தான் வரும். பை 1ன்னா என்ன தான் வரும்? 1 தான் வரும். அப்போ இந்த அடுத்தது 2வது கணக்கு உங்களுக்கு டைரெக்டாக போட்டு காமிக்கிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, -3/13 வகுத்தல் -3. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே வச்சுக்கணும். வகுத்ததில் போல் பெருக்கல் போடணும். இங்கே -3 கொடுத்துருக்குறாங்க. 3ன் தலைகீழி 1/3, -3ன் தலைகீழி 1/-3. ஈஸியாக -3 அடித்து விட்டீங்கன்னா மீதி என்ன இருக்குது? 1. இங்கே என்ன இருக்குது? 13. அவ்வளோதான். அடுத்த கணக்கு -2ஐ -6/15 வகுக்க. அப்போ -2 முதல் நம்பரே அது என்னவாக இருந்தாலும் அப்படியே வச்சுக்கிறோம். வகுத்தலுக்கு போல பெருக்கல் போடுறோம். -6/15ங்கிறத 15/-6ன்னு போடுறோம். இங்கே மேலே தொகுதியில் ஒரு மைனஸ் பகுதியில் ஒரு மைனஸ் அடித்து விட்டுருங்க. 1 2 3 2 6 அடிக்கலாமா? இந்த பகுதியில் இருக்கிறத 1 3 3, தொகுதியில் இருக்கிறது I3 15. கடைசியில் நம்மளுக்கு என்ன இருக்குது? 5/1. அந்த 1 போட வேண்டியதில்லை. கடைசியில் என்ன தான் இருக்குது? 5 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? 5 போட்டுறோம். தேங்க்யூ.